சேலத்துல காவேரி ஆத்துக்கு நடுவில் இருக்கிற இந்த சிவன் கோவில் சாதாரணமான கோவில் இல்ல. இத பத்தி நாம தெரிஞ்சுக்க பல ஆயிரம் வருஷம் பின்னோக்கி போகணும். காவேரி ஆத்தோட நடுப்பகுதியில் இருக்கிற இந்த கோவில் நட்டாற்றீஸ்வரர் கோவில் அழைக்கப்படுது. இது அகத்தியரால பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இங்க இருக்கிற லிங்கம் மண் மற்றும் அந்த காலத்துல கிடைத்த சில மூலிகைகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது. இந்த கோவில் இருக்கிற இடம் தான் காவேரி ஆற்றோட தொப்புள்னு சொல்லுவாங்க. பொதுவா மனித உடல்ல தொப்புள் இருக்கிற பகுதியை யோக மரபுல மணிப்பூரக சக்கரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காவிரி ஆற்றோட மணிப்பூரக சக்தி மையமா இந்த கோவில் பார்க்கப்படுது. அகத்தியர் இந்த கோவில்ல தான் தன்னோட சக்தி உடலை விட்டுட்டு போனதா சொல்லுவாங்க. தன்னோட மன உடலை சதுரகிரி மலையில விட்டதாகவும் தன்னோட ஸ்தூல உடலை கைலாய மலையில சேர்க்கணும்னு முருகன் கிட்ட கேட்டதாகவும் அகத்தியர் சமாதியான பிறகு கந்தனும் அவரோட உடலை கைலாய மலையோட தென்முகத்துக்கிட்ட கொண்டு சேர்த்தாருன்னு சொல்லப்படுது. இத்தனை சிறப்பு இருந்தாலும் எந்தவித சலனமும் இல்லாம ஓடுற நதி மாதிரி இந்த கோவில் ரொம்ப அமைதியா சக்தியா இருக்கு. சும்மா கொஞ்ச நேரம் கண்மூடி உட்கார்ந்து இருந்தாலே நம்ம மனமும் அந்த சலனமில்லாத காவிரி நதி மாதிரி அமைதியாயிடும். கட்டாயமா பார்க்க வேண்டிய கோவில். போயிட்டு உங்க அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.